வணக்கம் இந்தியா. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் 92 புள்ளிகள் குறைந்து 24,241 முடிவடைந்தது. மெயினாக ஹெவி வெயிட்ஸ் இன் ப்ரைவேட் பேங்கிங் லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. தட்ஸ் அ வீக்னஸ். மெயினாக ஒரு குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸில் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்தது. ப்ளஸ் நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸும் ஒரு மாதிரி லிங்கரிங் ஆகிட்டுருக்கு ஓவர் த மிடில் ஈஸ்ட். ஸோ இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் செலக்ட் செக்டார்ஸில் செலக்ட் ஸ்டாக்ஸில் தான் பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி அது போல் இன்றைக்கி ஓப்பன் 24,190, கிட்டத்தட்ட ஸ்லிப் இன்டு இன்ட்ராடே லோ 24,135.85. பட் ஆஃப்டர்நூன் இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்டென்சிஃபை ஆனதெல்லாம் மார்க்கெட் பிடிச்சி மேலே எடுத்து வந்துடுது. ஸோ பெஞ்ச் மார்க் ரெக்கவர்ட், அதுலேருந்து மோர் தென் 120 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த லோ. அண்ட் ஹை 24,266.10. நியரிங் ஹையில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ லோவர் லெவலில் பையிங்கை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. பட் 24,250க்கு மேலே ஹோல்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு 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 கம்ஃபர்ட் இல்லைன்னு சொல்லலாம் மார்க்கெட்டுக்கு. ஸோ மேலும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஃபியூச்சர் வால்யூமோடு விழுந்திருக்கு. அதுதான் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டை பிடிச்சி இழுத்ததே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1%, 500 புள்ளிகள் விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்றைக்கி 1%க்கு கீழே வீழ்ச்சி அடைந்தும் ரிமைன் பிலோ 13 இருந்தாலும் வாலட்டிலிட்டி ஸ்லைட்லி ஈஸாக இருக்குன்னு சொல்லலாம். பிரெண்ட் க்ரூடு இன்றைக்கி லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் இஸ் ஏர்லி கெயினை இன்றைக்கி திருப்பி கொடுத்துருச்சு. ஸோ ட்ரேடட் அரவுண்டு $87 பர் பேரலாக. ஸோ கிட்டத்தட்ட 91 இருந்தது போன வாரத்தில். ஸோ த டிக்ளைன் ஸோ ஒரு டிப்ளமேட்டிக் எஃபர்ட் பிட்வீன் யூஎஸ் ஈரானில் இந்த டென்ஷன்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு 10 days எல்லாம் ஹால்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு பேசியிருக்காங்க த்ரூ மீடியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியும் நிறைய நியூ ப்ரொப்போசல் ரிசீவ்டு ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் மீடியேட்டர். ஸோ அதனால் அவங்களுடைய ரீஜனல் டென்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் இன்றைக்கி வீக்கன் ஆகிருக்கு. இந்த 2 months லெவல் மெயினாக எகெயின் இந்த க்ரூட் ஆயில் எலிவேட்டட் தான் அங்கே முக்கிய காரணம். ஸோ செக்ட்ரலை பொறுத்தவரை பார்த்தோன்னா மிக்ஸ்டாக இருந்தது. இன்றைக்கி ஒரு 6 துறைகள் ஏறினது. அதில் மெயினாக பிஎஸ்யூ பேங்க், ஃபார்மா, மீடியா நல்ல பையிங் இருந்தது. மறுபுறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டார் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பெஞ்ச் மார்க்கை. மிட் கேப் ஒரு 0.6% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப் 0.16% ஏறி இருக்குது. ஸோ அட்வான்சஸ் 1,594, டிக்ளைன்ஸ் 1,351. ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைண்ட் டில்டட் டுவர்ட்ஸ் த வீக்னஸ். ஸோ கிட்டத்தட்ட 77 பங்குகள் 52 வீக் ஹையையும் 56 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. அதுபோல் 88 பங்குகள் அப்பர் லாக், 90 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. மெயினாக இன்றைக்கி ஏரிய பங்குகள்னு பார்த்தோன்னா ட்ரெண்ட், பவர் கிரிட், பாரதி ஏர்டெல், சிப்லா அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இறங்கினதில் ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி, கோட்டக் பேங்க் அண்ட் ஜியோ ஃபைனான்ஸ் இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் டுடே. இன்றைக்கி எனர்ஜி ஸ்டாக்ஸில் ஓஎன்ஜிசியும் மார்க்கெட்டுக்கு நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் நிஃப்டி 50 கெயினில் ஒரு மாதிரி பெட்டராக சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுபோல் பாரதி ஏர்டெலும். ஆனால் டவுன் சைடில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிக்கஸ்ட் ட்ராக் 140 புள்ளிகளை பிடிச்சி இழுத்துருக்கு. அதுபோல் ஆக்சிஸ் பேங்க்கும் ஒரு 50 புள்ளிகளை பிடிச்சி கீழே இழுத்துருக்கு. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் ஆனதில் ஒரு 15 புள்ளியில் கீழே இழுத்துது. அதனால தான் மார்க்கெட் இஸ் ஸ்ட்ரகிளிங் த லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைக்கி வால்யூம் பிலோ ஆவரேஜ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜாக நடந்திருக்கு. மேலும்
இந்த நோ ப்ரொப்போசல், நம்மளுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை ஸ்கிராப் பண்ணுறதை பற்றி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இவை எல்லாவற்றையோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றிலிருந்து மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பம். எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவேன், இது மாதிரி பார்லிமெண்ட் ஓப்பன் ஆனாலே சந்தைகளில் ஒரு குழப்பங்கள் நிலவக்கூடும். ஸோ அதனால் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகத்தான் இருக்கக்கூடும். ஸோ பிரெண்ட்டும் பார்த்தோம்னா $87 per பேரலாக இருக்கிறது. தங்கம் 1181 ரூபாய் அதிகரித்து 1,42,000. வெள்ளி 3,557 ரூபாய் அதிகரித்து 2,19,960. குரூடாயில் 129 ரூபாய் குறைந்து 7,816 லேவணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏயு பேங்க், பிஎல், கஜாரியா, தென் நிஃப்டியை பொறுத்தவரை 24,210.80 மற்றும் 24,148.40 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். 24,345 மற்றும் 24,430 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். வாலட்டைல் மிகுந்து காணப்படும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். வீக்லி F&O க்ளோசிங் இருக்குது. நன்றி, வணக்கம்.